அஸ்வினி ஆஷ் அவள்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். என்னோட தோழி ஒரு 10 வருஷமாக 2 பேரும் சேர்ந்து பல பேரும் சேர்ந்து லைஃப்பை ஜாலியாக அப்படி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனுபவங்களை கோர்த்து கொண்டு இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பயணத்தில் ஐ டோல்டு இல்லையா பிளான்ட் மாம்னு, அந்த மாதிரி ஷீ இஸ் மாம் ஆஃப் சம் 2 or 3 இன்ட்ரெஸ்டிங். You are a cat. Babies, fur babies. Cat moms, fur moms. Fur baby in Sola. So how many of them you have? So I actually have 3 of them. Yeah. 2 people are indoor and one is always outdoor. So I have a Coco. Yeah, there's another one. Hey, Luca, come here. Luca is slowly starting to come. So I have 3 cats. Coco, Luca and Callie. So Persian, 2 பேருமே Persian cats. ஒருத்தன் வந்து she's a stray. She's அவளா வந்தா, then she became our cat. அந்த மாதிரி. So nice. we should keep doing something இல்லையா? They are the biggest stress busters, I would say, when I come back home. கொக்கோ இல்ல அவங்க பேரு? ஆமா, இப்ப வந்தவ பேரு கொக்கோ. ஆமா, கொக்கோ தான் வந்து இந்த வீட்டோட நம்மளோட ராணி, இளையபிராட்டி, பிரின்சஸ். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பிஹேவ் பண்ணுறது பார்த்தா மகாராணி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இளையபிராட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேர்டு இளையபிராட்டின்றது. நம்மளோட இந்த படத்துல இருந்து வந்தது, மூவி. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி ஆமாம், பொன்னியின் செல்வன் அப்படி ராயலாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கையிலலாம் அப்படிலாம் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி அவங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெல் செட். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். பக்கத்தில் அவங்க வரலனாலும் அப்படியே அவங்க சுற்றிட்டு நம்மளை வந்து அப்படி உட்காந்து கண்ணோட கண் பார்க்குறதெல்லாம் செம்ம. தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் வேறு. அப்சல்யூட்லி இல்லை, அப்சல்யூட்லி வெரி நைஸ். ஸோ கண்டினியூயிங் தி ஸ்டோரி டெல்லிங். எஸ், நம்மள வாழ்க்கையில் பல கதைகள், பல பரிமாணங்கள். ஆனால் எனக்கு உன்னோட வாழ்க்கையில் ரொம்ப 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 இன்ஸ்பயரான, இன்னும் நல்லா இன்ஸ்பயரான ஒரு பரிமாணம்ன்றது வந்து உன்னோட திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் பேஷன். கரெக்ட், ரைட்? ஸோ do you want to talk about that? Absolutely. I think that is the biggest, I mean, till date, I would say, the biggest barrier I've broken அப்படின்னு சொல்கிறது வந்து relating to the taboo which says age is just a number. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன் இதில். ஓகே, ஸோ பண்ணது வந்து என்னோட அரங்கேற்றம், மோகினியாட்டம் அரங்கேற்றம். ஆக்சுவலி மலையாளத்தில் வந்து மோகினியாட்டம் ரங்கப்பிரவேசனம்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது வந்து I did it when I was 38. So that's the biggest thing because ஸோ அப்படின்னா இப்போ உனக்கு என்ன வயசு அப்படின்னு யோசிக்க வேண்டாம், நான் அது தனியாக சப்டைட்டில் போட்டு கொடுக்குறேன். So that's something that I kind of I still keep it very very close to my heart and the achievement and நம்ம ஒரு பேஷனை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்ல ஃபீலிங். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை இருக்கு, டான்ஸ் கற்றுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மீன் கிடைக்கல பேசிக்கலி. பிகாஸ் அன்னைக்கு வந்து படிக்கிற வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நம்ம படிச்சிருக்கோம்ல. படிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒரு படிப்பிஸ்ட் தான். அப்படியா? ஆமா, நான் வந்து ஆக்சுவலி ஸ்கூல் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான் MBA-ல. சீரியஸ்லி நான் பாரதிய யூனிவர்சிட்டி 6th ரேங்க் ஹோல்டர் நான் MBA-ல. ஸோ அந்த மாதிரி அக்குலேட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் அன்னைக்கு அப்ப வந்து சிச்சுவேஷன்ல வந்து வெளியே போய் டான்ஸ் கத்துக்கிறதுங்கிறதுலாம் வந்து எங்க ஃபேமிலினால முடியல. Hey, Luca is coming. Hi, Luca. Okay. So hold on to that thought. எனக்கு ஒரு இது விஷயம், இந்த மோகினியாட்டம்ன்றது வந்துட்டு இட்ஸ் a very exclusive dance form இல்லையா? அது வந்துட்டு ஸோ சின்ன வயசுலேருந்து when you say you have a passion for dance-ன்னும் போது இந்த மோகினியாட்டம் அந்த ஃபார்முக்கு மட்டுமா இல்லை ஜென்ரலாகவே யூ லைக் டான்ஸிங்? எனக்கு ஜென்ரலாகவே வந்து டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு, நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சோல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் டான்ஸ். ரைட்? ஆட தெரிஞ்சவனுக்கும் ஆட தெரியாதவங்களுக்கும் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோல் தான். அண்ட் நான் வந்து
ஒரு ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பர்சன். நோ டவுட், இந்த விஷயத்துல கேள்வியே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பர்சன். எனக்கு அப்போ வந்து மோகினி ஆட்டம்குள்ள போகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பேசணுமே லாஸ்ட் எபிசோட்ல ராமண்ணா அப்படின்ட்டு. ஸோ வி கால் ஹிம் மது, ஐ கால் ஹிம் மது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு 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 பாயிண்ட்ல வந்து அவர் ஒரு எனக்கு ஜஸ்ட் அதை ஒரு இக்னைட் பண்ணி வச்சாரு எனக்கு. இந்த மாதிரி நீ ஏன் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பிங் பண்ணி எங்க கிட்ட பேசிட்டு எங்களை பத்தி இதெல்லாம் சும்மா அப்படியே பண்ணிட்டு இருக்கியே, ஆமா அதெல்லாம் விட்டுட்டு நீயா ஏன் கத்துக்க கூடாது, ஏதாவது கத்துக்கோ. ஆமா, சோ அப்படிதான் வந்து அவர் வந்து ஒரு தாட்டை வந்து அப்படி பண்ணாரு. ஆமா வச்சாரு. அப்ப வந்து எனக்கு ஹர்ஷி அப்பதான் பிறந்திருந்தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பார்ன். அண்ட் ஒரு கோயிலுக்கு போனோம், எதார்ச்சயமா கோயம்புத்தூர்ல ஒரு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று இருந்தது, சேயிங் தட் வித்யாரம்பம் டைமில் கிளாஸஸ் ஓப்பன் ஃபார் மோகினி ஆட்டம் அப்படின்ட்டு அது பார்த்த உடனே இட் வாஸ் லைக் வாவ், மோகினி ஆட்டம் அப்படின்னு அந்த ஒரு இது வந்துச்சு. பிகாஸ் மோகினி ஆட்டம் இஸ் ஆல்சோ ஆர் கேரளாவில் இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம். அண்ட் கோயம்புத்தூரில் மோகினி ஆட்டம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தபோது இம்மீடியட்லி ஐ just looked at my husband and why not அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்டு he immediately said you should அப்படின்னு அந்த ஒரு immediate positive reassurance வந்துச்சு. We didn't have any second thoughts. நான் உடனே இன்ஃபேக்ட் இட் வாஸ் மை mother-in-law who came along with me. அவங்க தான் வந்து எனக்கு அந்த வித்யாரம்பம் டைமில் அவங்களும் நானும் தான் போய் என்னோட குருவை பார்த்து we kind of that's where the journey started. மோகினியாட்டம் அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு. I would like to take a minute and நம்மளை சுற்றி இந்த விமன் தான், விமனுக்கு எதிரி அது இதுன்னு பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதில் when there is somebody who saying என்ன, அதுவும் மாமியார் மருமகள்ன்ற ஒரு டைமென்ஷனே வந்து வேறு லெவலுக்கு ஆக்கி வச்சுருக்கோம் இந்த உலகத்தில் for whatever reasons, and some of it is true, some of it is made true, whatever. What I liked is the fact that you mentioned first போய் அந்த குருதட்சிணை கொடுத்ததே மாமியார் கூட தான் அப்படின்ற போது that's very encouraging. Absolutely, very encouraging. Absolutely. I think that way she encouraged me to do whatever my passion is, right? Because அவங்க என்ன சொல்லுவாங்களா, என்னாலயோ செய்ய முடியல அப்படிங்கறது நீயாவது செய் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துச்சு. மாமியார் அம்மா கிரியேட்டிவா? Yeah, she's very very creative. She's very artistic basically. நல்லா வரைவாங்க, நல்லா இன்ஃபேக்ட் நீங்க வீட்ல பாத்தீங்களான்னு தெரியல, there are few places, there's few artworks that she has done. And we have she does that all clay related works எல்லாம் நிறைய செய்வாங்க. cool. அர்ஷியோட கலாவாசனை மேபி வந்திருக்கலாம், blood could be from there as well. இன்னும் கொஞ்ச நாள்ல அர்ஷியை வச்சு ஒரு செஷன் ஒரு மடைத்திறந்து போடணும்னு நினைக்கிறேன். ஒரு டிராயிங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. ஆமா. ஸோ மோகினியாட்டம் குருதட்சிணா கொடுத்து யூ ஸ்டார்டட் என்ன இயர் இது? I think in 2012. Okay. 2012 is when I started the journey. அரங்கேற்றம் எப்போ பண்ண? அரங்கேற்றம் happened in 2023. 12 to 23. Yes. Right. So அது எப்படின்னா, நான் 12 கோயம்புத்தூர்ல இருந்தேன் சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர்ல தான் இந்த குரு, என்னோட குரு பேர் வந்து வசந்தா அரவிந்தன் சொல்லிட்டு. ஷீ இஸ் அ பார்ட் ஆஃப் கூத்தம்பலம் அப்படின்ட்டு அவங்க டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஸோ ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் லேடி. ஷீ இஸ் 70+ அவங்க. அண்ட் த டெடிகேஷன் அண்ட் த பேஷன் ஷீ ஹேஸ் ஃபார் திஸ் ஆர்ட் ஃபார்ம் இஸ் கிரேட். ஸோ அவங்க கிட்ட தான் படிச்சுட்டு இருந்தேன். 2016ல we had to move to Chennai for reasons. ஆமா, நீங்க சொன்னீங்க அதே கதை தான். ஸோ 2016ல வந்து சென்னைக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி எனக்கு கிளாஸ் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஆனால் ஐ ட்ரைட் மை லக் டு சி இஃப் ஐ வில் பி ஏபிள் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ப்ராபப்ளி ஒரு குரு அலைன்மெண்ட் வருமா இந்த சென்னையில யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு பட் திங்ஸ் டிட் நாட் ஆக்சுவலி. அதெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, I've heard vibe, அந்த குருவோட குரு சிஷ்ய பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு சிஷ்ய பந்தம் வந்து பெருசா இங்க கிளிக் ஆகாதனால then I took a break அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் தான் இந்த கொரோனா வந்து நிறைய
நல்ல விஷயங்களை கொண்டு வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி என்னோட டீச்சர் வந்து கொரோனால ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 72-year-old சேம், ஆமா, அவங்க தான் வந்து கிளாஸ் ஆன்லைன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா 70 வயசுல ஒருத்தவங்க வந்துட்டு மோகினி ஆட்டம், அதுவும் ஆன்லைன்ல. எல்லாரும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும், எதெல்லாம் நம்ம வந்து சேலஞ்சு, இதெல்லாம் வந்து ஒரு லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம். அப்சல்யூட்லி. ஸோ அவங்க திருப்பியும் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணவும் வை நாட் நமக்கு திருப்பியும் அந்த ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அப்படிதான் ஐ ரீஸ்டார்டட் மை டான்ஸ், கத்துக்கிறது. இந்த நாள் வரை கத்துட்டு தான் இருக்கேன். ஸோ வாழ்நாள் ஃபுல்லா கத்துக்கலாம், என்னைக்குமே அதுக்கு ஒரு ஸ்டாப்பே கிடையாது. ஸோ அது வந்து கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணபோது எனக்கு என்னோட மனசில் வந்து அரங்கேற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை விதைச்சதும் என்னோட குரு தான். திடீர்னு அவங்க வந்து ஒரு தாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் யூ ஆர் ரெடி ஃபார் அரங்கேற்றம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மடையை திறந்து விட்டது அவங்க தான் கண்டிப்பா. ஏன்னா அது சொன்ன உடனேவே வந்து நிஜமாவா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அரங்கேற்றம், அதுவும் மோகினி ஆட்டம் பண்ணோம் அப்படின்னா 90 minutes பர்ஃபார்மன்ஸ். அது 90 minutes நான்-ஸ்டாப் இல்லை, கண்டிப்பாக ஒரு 2-3 minutes பிரேக் இடையில வரும். பட் ஸ்டில் யூ வுட் டெஃபினெட்லி நீட் தட் ஸ்டாமினா. ஸோ நீங்கள் ஒரு மோகினி ஆட்டத்தோட அரங்கேற்றம்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸில் கண்டிப்பாக 90 minutes பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு அரங்கேற்றம். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து விதவிதமான செக்ஷன்ஸ் இருக்கு. பதம் சொல்லுவாங்க, அப்புறம் புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். தில்லானா, டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். இட்ஸ் அ பேக்கேஜ் மாதிரி, ரைட்? அப்போ அது பண்றதுக்கு 90 minutesங்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னால முடியுமா அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸா இருந்தது. 90 minutes பண்ண முடியுமா? அப்போ she said you can, right? Why not அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுத்தாங்க. Then there it started, right? Then it was continuous rigorous training. சும்மாவே ஆடுவோம். இதுல யாரோ மோட்டிவேட் வேற பண்ணாங்கன்னா சலங்கைய வேற கால்ல கட்டி விட்டா அப்புறம் சொல்லவா வேணுங்கிற மாதிரி. So funny side apart, but that is a very nice thought process. Correct. What happened? இல்ல உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்துட்டு அப்போ இப்போ நான் சொல்றது வந்து அரங்கேற்றம் 2023ல பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, I mean, I had lot of voices around me. Okay, நல்ல voices. பட் ஆனா நான் வந்து அதுல வாவ்னு சொல்ற voices மட்டும் தான் நான் வந்து எடுத்துட்டேன். Meaning encouraging voices. Exactly. அத மட்டும் தான் நான் வந்து எடுத்துட்டேன். Because questions வரும் இல்லையா, இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? So I just ignored it and I just took the ones which I need to take. And அப்படிதான் நான் மார்ச் பண்ணேன். அப்படி அந்த பண்ணும்போது தான் எனக்கு ஒரு நல்ல விஷயம் எனக்கு வந்தது வந்து இந்த ஸ்டாமினா பில்ட் பண்றதுல என்னோட ஃபிட்னஸ் ஜர்னி வந்துச்சு. அது மேபி இன்னொரு ஸ்டோரியா சொல்லலாம், தனி ஸ்டோரியா சொல்லலாம். ஆக்சுவலி ஆமா. ஸோ பாசிபிளி ஐ கேன் டேக் அ மினிட் அண்ட் கனெக்ட் த டாட்ஸ். மழைத்திருந்தோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பண்ணது பிரிஷான் ஒரு மை ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட பண்ண இல்லையா, அதில் ஃபிட்னஸ் பற்றி பேசினோம். ஷீ இஸ் அவர் குரு. எங்கள் 2 பேருக்கும் ஷீ இஸ் த ஃபிட்னஸ் கனெக்டிங் டாட், ஒன் ஆஃப் த கனெக்டிங் டாட்ஸ். ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய டாட்ஸ் ஆல்ரெடி டைரெக்டாக இருக்குது, ஆனால் மல்டிபிள் பீப்புள் ஆர் காமன். ஸோ ஷீ இஸ் அவர் ஃபிட்னஸ் கோச். That is the so அந்த ஸ்டோரி வந்து தனி ஸ்டோரி. எக்ஸாக்ட்லி, அது தனியா பேசலாம். But fitness started coming into because ஆமா, ஏன்னா because எனக்கு இதுக்கு நான் கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்த ஒரு உங்களுக்கு ஒரு பில்ட் இருக்கணும். அந்த இந்த ஆர்ட் ஃபார்முக்கு பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் தட் ப்ரெசென்டபிள் ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் கண்டிப்பா அதையும் ஹேண்ட் இன் ஹேண்டாக கொண்டு போயிருந்தேன் அந்த ஜேர்னியுமே. ஸோ yeah, that's how it kind of transformed. Practice before அரங்கேற்றம் 2020 நான் திருப்பி ரீஜாயின் பண்ணது 2020ல. அதாவது I started from 2012 to 2016 4 years பண்ணேன். அதுக்கப்புறம் 2020ல பண்ணிட்டு 2023ல வந்து அரங்கேற்றம் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 years வந்து நான் என்னையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் தான், பண்ண முடியுமான்ட்டு அந்த ரீஅஷூரன்ஸ். அண்ட் சின்ஸ் இட் வாஸ் ஆன்லைன், எங்களுக்கு we wanted to kind of keep doing it. And
இது அரங்கேற்றம் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் நான் வந்து இது லைவ் யூஸ்வலி நம்ம மோகினியாட்டம் பண்ணும்போது வந்து சிடில போட்டு பண்றது கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் லைவ் ஆர்கெஸ்ட்ரா. அப்போ உங்களுக்கு மியூசிஷியன்ஸை கொண்டு வர வைக்கணும், ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு க்ளோஸ் டு 10-15 days டுவர்ட்ஸ் த நியரிங் டேட் ஆஃப் மை அரங்கேற்றம். ஐ ஹேட் டு ட்ராவல் அண்ட் தென் கெட் தட் டன். கோயம்புத்தூர்ல வந்து so we had musicians traveling and coming down here and then we kind of had that practice also going on. Awesome. Yeah, because இந்த ஆர்ட் ஃபார்ம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாவம் தான், ஃபேஸ் தான், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு ஜோன் அவுட் மோடுக்கு நீங்க போவீங்க. பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஜோன் அவுட் வேணும் உங்களுக்கு. தனிமைப்படுத்திக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ டோன்ட் வாண்ட் any other things to come in front of you, because ஒரு கருணையை காமிக்கணும், இல்லைன்னா ஒரு சங்கடத்தை காமிக்கணும், ஒரு சந்தோஷத்தை காமிக்கணும் அப்படிங்கும்போது நீங்க அந்த உள்ள போகணும். நீங்க எக்ஸாக்ட்லி நீங்க அதை சிங்க் ஆனா மட்டும்தான் அது முகத்துல காமிக்க முடியும். ஸோ அதுல நான் ரொம்ப அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரணுங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யார் வேணா ஆடலாம், பட் எண்ட் ஆஃப் த டே ஆர் யூ டூயிங் ஜஸ்டிஸ் டு தட் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து மை டீச்சர் ஆல்சோ பிலீவ்ஸ் and I also believe. Right. Yeah. Makes sense. நம்ம பண்றத கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணணும். Exactly. That would be, and that is an experience in itself. இல்லையா, அரங்கேற்றம்னு பண்ணும்போது எவ்வளோ பேரை கூப்பிட்டு பண்ணுவோம். Exactly. அவ்வளோ நேரம் ஒரு 90 minutes 1 hour இருந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய விஷயம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எடுத்துட்டு போகும்போது they should feel என்னடா இன்னொருத்தவங்க ஆடினாங்கன்னு இல்லாமல் No, I went to a performance of dinner. No, that's a good thing. So how was that? Unfortunately, we have witnessed your journey towards Arangetram. Live alla, meaning link valiya paatadala onnu. Unfortunately, we couldn't join you. That is one milestone we missed. But we kind of witnessed, and we were there with you throughout your journey. அந்த அரங்கேற்றம் பண்ண அந்த தேதி, அந்த நொடி, அந்த நிமிடம், how was it? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லணும். மேபி ட்ராவல் பேக் டு சைல்ட்ஹுட்ங்கிற மாதிரி மேபி ஐ ஷுட் டெல் தட் ஃபார் அ 1 minute ஸ்டோரி மாதிரி அதை சொல்லணும். பிகாஸ் நான் சொன்னேன், எனக்கு வந்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கே நமக்கெல்லாம் வழி இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து டான்ஸ் அப்படிங்கும்போது, ஸோ நானாக இருந்தால் ஸ்கூலு சரி காலேஜு சரி எங்கே டான்ஸுனா முதல்ல போய் பேர் கொடுத்துருவேன். அது என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ பேரை முதல்ல கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ கொடுத்துட்டு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸுக்கு வந்து காஸ்டியூம் வாங்கி போடுறது இதுக்கெல்லாம் வந்து செலவு தான் கண்டிப்பாக. இப்போ மாதிரி அப்போ இல்லை, ஆனாலும் செலவு தான். அப்ப எனக்கு அது போய் வீட்டுல போய் கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். போய் அப்பா கிட்ட போய் அப்பா இந்த மாதிரி 100 rupees கேட்கறாங்க, 200 rupees கேட்கறாங்க அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு அதுக்கு வழி இல்லை. அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ போய் கேட்கறதே. அப்ப என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டுல அக்கா கிட்ட போய் வாங்கி ட்ரெஸ் வாங்கி போடுறது, இல்லைன்னா அவங்க கிட்ட வாங்கி போடுறது, இவங்க கிட்ட. அப்போ அப்பாவுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஒன்லி when he comes to the school for school annual day or something, then he will see me on stage. That is when அப்பதான் அவருக்கு தெரியும் இவ எப்ப போனா, இவ எப்ப பேர் கொடுத்தா, என்ன பண்ணா. ஸோ அந்த மாதிரி I found out my own way is to get my passion into me. ஸோ அந்த ஒரு விஷயம். அப்போ அதே மாதிரி டான்ஸ் ஆடுறதுனாலே எங்கள் அப்பா வந்து இப்படி அப்படின்னு கண்ணுருட்டி காமிப்பார். நோ 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 அப்படின்பார். ஸோ அது ஒரு இதாக இருந்தது. அதே அப்பா அன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணும்போது என்னோட அப்பாவுக்கு 70th பர்த்டே அப்பதான் முடிஞ்சிருந்தது. ஸோ ஏப்ரல்ல பர்த்டே முடிஞ்சது. நான் அரங்கேற்றம் பண்ணும்போது மே. ஸோ ஸ்டில் எனக்கு வந்து அது சர்ப்ரைஸா வந்து ஐ வாண்டட் டு டெடிகேட் இட் டு மை ஃபாதர் த ஹோல் ஷோ. அப்பா வந்து ஒரு தீவிர ஐயப்ப பக்தன். ஸோ அதனால நான் கடைசியா வந்து என்னோட அரங்கேற்றம் என் பண்ணது ஹரிவராசனம் அப்படிங்கிற ஐயப்ப பாட்டு. எஸ், அதுல தான் நான் வந்து என் பண்ணினேன். அது வந்து ஒரு டெடிகேஷன் மாதிரி. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு they wanted me to address the audience. அப்போ வெரி வெரி எமோஷனல் மூமெண்ட். பிகாஸ் அத்தனை பேர் எனக்கு வேண்டி வந்து உட்காந்து என் லைஃப்ல டிராவல் பண்ணவங்க, என் கூட லைஃப்ல டிராவல் பண்ணவங்க எல்லாருமே அங்க இருந்தாங்க. எஸ், லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ விசிட்டட் ஆன்லைன்ல இருந்து என்ன பிளஸ் பண்ணீங்க, ஆன்லைன்ல இருந்து பிளஸ் பண்ணீங்க. பட் பீப்புள் who were there with me travel, they kind of came and witnessed. அப்படி இருக்கும்போது I could see my father right in front of my eyes with happy tears, right? Because the same person when I said that acha, this arangetram is for you, this performance or this everything is what I've done is for you அப்படின்னு சொன்ன அதே அப்பா இன்னைக்கு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஆகஸ்ட்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு என்னோட கமிட்டியில, why don't you come and perform, right? So
அந்த ஒரு contented feeling that a daughter gets, right? By doing something Yes. which she likes to do, Yes. right? Doing something that she loves to do. Yeah. அதுல வந்து ஒரு பேஷனா மாறி எங்க அப்பாவுக்கே அது ஒரு ஓகே என் பொண்ணுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, என் பொண்ணு இது செஞ்சிருக்கா அப்படின்னு அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் த ஹோல் அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்னே சொல்லலாம். அந்த அரங்கேற்றம் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், சேயிங் தட் ஓ வாவ் ஐவ் டன் இட், அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் இன் பாக்ஸ் இல்லாம அது ஒரு ஹோல் ப்ராசஸா இருந்துச்சு எனக்கு. Yeah. Definitely I would still take a second to congratulate you on that. அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம பண்ணுற இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை பேசும்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை. அந்த ஒரு அப்பா டான்ஸ்னாலே கண்ணை காமிக்கிற ஒரு அப்பா டு ரீச் அ ஸ்டேஜ் வேர் ஹீ இஸ் இன்வைட்டிங் ஹிஸ் டாட்டர், வந்து இந்த ஒரு என்னோட ஒரு ஃபோரமில் நீ வந்து பண்ணுறியா அப்படின்னு அதுவே ஒரு மாற்றம், அதுவே ஒரு பெரிய அக்செப்டன்ஸ், அதுவே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்ட் இல்லை? Awesome. That's a beautiful journey, Ash. And Mohiniyattam continues in your life. Yes, it will. And I think till the time God gives me this energy, God gives me this strength, I think I would want You're to. Still continuing. I'm still continuing to learn. I have my. I have my guru teaching me twice in a week. Yeah. இவங்க தாங்க இளைய பிராட்டி அப்படி சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. Yeah. So yeah, I still continue to. Yeah. I will hold up to it is what God's grace I wanted to. Right. ஸோ மோகினியாட்டம் பற்றிலாம் பேசுகிறான்றதுனால பயங்கர பவ்யமான அந்த மாதிரிலாம் இட போட்டுறாதீங்க, அப்படிலாம் இல்லை. அது சும்மா அந்த 90 நிமிஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கு முன்ன பின்னெல்லாம் வந்து வேற கதை. ஆமா, எல்லா டான்ஸ் ஃபார்மும் நான் ஆடுவேன். ஸோ இட்ஸ் நாட் தட் மோகினியாட்டம் மட்டும்தான் கிடையாது. அது என்ன, அது நான் கத்துக்கிட்டேன், முறையா கத்துக்கணுங்கிறதுனால. பட் அதர்வைஸ் இறங்கி குத்துறதுனாலும் குத்துவேன். ஸோ ஐ கேன் தான் குத்தணும். ஆமா, ஒரு we had a girls we had fun. Yeah, we had a girls night and yeah. Right. Awesome journey, Ash. So in the full journey, I know it's a beautiful story that we have narrated. So in the full journey, is there some takeaway that you have for yourself? நம்ம பல விஷயங்கள் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் கேதர் பண்ணும்போது அதுலேயே நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதனா இருக்கா? ஒன்று மட்டும் என்னன்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஃபயரை வந்து நான் வந்து அணைய விடலை. It's one thing. And I don't want to be a jack of many. Okay, but at the same time I want to touch or try my hands at many things. Jack of all trades அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் எனக்கு வேண்டாம். But at the same time என் வழி என்னெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, பட் பிகாஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது எல்லாமே கொஞ்சம் லேட்டராக தான் வருது, ரைட்? வாட் யூ ஹாவ் டு ப்ராபப்ளி அவர் சைல்ட்ஹுட் ஆல் வாஸ் லைக் தட், ரைட்? அண்ட் தென் வென் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கம்மிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் டு live up to it. So one takeaway is that don't let the fire in you or in any one of us die out. Second is follow your passion. என்னதான் உங்களோட ட்ரீம்ஸ், கோ ஃப்ளை, ரைட்? ஜஸ்ட் ஃப்ளை அவே அண்ட் ஜஸ்ட் டேக் இட். மடை திறந்து, ரைட்? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் எப்போதுமே நீங்க இந்த மடை திறந்துன்னு தொடங்கும் போதே அந்த பாட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். மடை திறந்து. ஆமா ஆமா, that is in many ways I think that song also inspired the title வரதுக்கு. That is another story. அதுல வர ஒவ்வொரு அர்த்தங்களுமே அப்படிதானே. Absolutely. So அந்த வரிகள் ரொம்ப ஆழமான வரிகள், and I truly want to live by it to my maximum possible. So second is passion. Third is basically be aware of. நான் என்னைக்குமே வந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப 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 ட்ரூவா வந்து பிலீவ் பண்ற ஒரு பர்சன். ஸோ அந்த பாதையில உங்களால யாரையெல்லாம் அப்லிஃப்ட் பண்ண முடியுமோ, யாரையெல்லாம் உங்க கையோட கூட்டிட்டு போக முடியுமோ கூட்டிட்டு போங்க, ரைட்? தட்ஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் பிலீவ். சப்போர்ட், என்கரேஜ், இன்ஸ்பயர், ரைட்? தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த இன்ஸ்பிரேஷன்றது கூட வந்து எக்ஸ்டர்னல், நம்ம பண்ணுறோம், அவங்க இன்ஸ்பயர் ஆகுறதுன்றது இட் இஸ் தியர் ஏரியா ஆஃப் சாய்ஸ், நம்ம ஏரியா ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. பட் த அதர் டூ தட் யூ மென்ஷன், விச் இஸ்
supporting and support and uplift. correct. அதெல்லாம் that is something that is within our area of control. Scope. தாராளமாக பண்ணலாம். அண்ட் சின்ன சின்ன வகைகளில் பண்ணால் கூட போதும், ரொம்ப பெருசாக இல்லைனாலும். ரொம்ப முக்கியமாக நம்ம ஒன்றும் பண்ணலைன்னா கூட போதும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணி மற்றவங்கள கீழே தள்ளி விடாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் அப்படி போயிட்டு இருந்தோம்னா கூட பெரிய விஷயந்தான். கரெக்டாக அது என்ன அவங்க அப்படி பண்ணுறாங்க, இது என்ன, லெட் லிவ் அண்ட் லெட் லிவ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் கடைபிடிச்சாலே ஐ திங்க் லைஃப்ஸ் வில் பி much more experiential and happy for contented for everybody. Absolutely, right? absolutely. That's a beautiful journey, and thanks for choosing that story to share with us, Ash. Thank you. And here's to many more moments of filled with dance. Thank you so much. Dance your life, dance through your life, I would say. Absolutely, and absolutely. And கூடவே நாங்களும் பின்னாடி background dancers அப்படியே வரோம் நாங்க. கண்டிப்பா. And thank you and wishing you luck for you to taking time and என்னோட ஸ்டோரியும் சிலவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து அது சில பல காதுகள் கேட்டால் அவங்க ஐ மீன் இன்ஸ்பிரேஷன் நீங்க சொன்ன மாதிரி இஸ் தியர் சாய்ஸ். பட் என்னாலையும் வந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு தான் நான் வந்து இது பண்றேன். ஸோ இஃப் ஐ கேன் வை நாட் யூ ஆல் அப்படிங்கிறது தான் ஒரே மெசேஜ். அதாவது அண்டர்லைங் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. எல்லாருக்குமே எதுவுமே வந்து அப்படியே படுத்த படுக்கையில வந்ததோ இருந்த இடத்துல கிடைச்சதோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அந்த அம்பானி டாடாஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட they'll have their own journey. Yes. அப்போ ஒவ்வொருத்தரும் what is the key is how are they facing those challenges, how are they accepting those challenges, how are they facing those challenges, how are they overcoming it ன்றது தான் அதோட key. Absolutely. Yes, once again very very heartfelt and more than thank you, I would say happy gratitude and for us நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கதையை வந்து நம்ம பல பேருக்கு எடுத்துட்டு போக முடியுதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான அது. கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. கட்டாயமா பண்ணுவோன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பவ்யமா கேட்டுக்கலாமே தான். எஸ், எங்களுக்காக ஒரு டான்ஸ் anything of your choice. Sure. பண்ணலாமா? பண்ணலாம். சூப்பர். கலக்குறோம். அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்த வாயோடு வாய்ப்பதித்தான். இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடி. Here's to Thank you, many more happy journey in your life. Thank and you. Let's keep walking and Absolutely. talking and let's travel the life together. Absolutely. All the best to you as well.